தந்தை பெரியாருடைய பெயரை பயன்படுத்த முடியாம தமிழகத்தில் எவனும் அரசியல் பண்ண முடியாது என்கிற நிலை இப்ப கடைசியா ஒரு தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்குது. பொதுவா சங்கிகள்லாம் எதிர நின்று கொண்டு தந்தை பெரியாரை விமர்சனம் செய்வது, அவதூறு செய்வது. அதுதான் ஒரு கேஸ் வாங்கினார் ஒருத்தவர், மரியாதைக்குரிய எச்.ராஜா அவர்கள். அதிகாரத்தின் காரணமாக அவர் இப்ப வெளியில இருக்காரு. பெரியாரை தூற்றினால் கால் பதித்து விடலாம் என்கிற கனவு பொடியாகி இப்பொழுது பெரியாரையும் அடையாளமாக ஏற்றுக்கொண்டால் தான் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி ஒரு குஞ்சை பொறிச்சு விட்டுருக்காங்க. கோழியோட 3 குஞ்சுகள் போல அதிபர் குஞ்சு அணில் குஞ்சுன்னு நினைக்கிறேன். அது ஆமா, அணில் குஞ்சு. அணில் குஞ்சு தான். அது அவரே சொன்ன வாக்கு மூலம் தானே. எனவே தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் நிராகரித்து விட்டு எவரும் இங்கே கட்சி அரசியல் பணிகளை செய்ய முடியாது, நடத்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சி காவிகள் தமிழகத்தில் காலூன்றுவதற்கு நேரடியாக எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்று போனதால அவர்கள் இந்த ஏ டீம் பி டீம் இந்த ப்ராக்சிகளை அவங்க உருவாக்கினது நமக்கு தெரியும். அதில் அதிமுகவும் ப்ராக்சி என்பது நம்ம சொன்னோம். அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அலகாபாத்தில் அவர் பேர் என்னங்க, என்னமோ ஒரு யாதவ், சேகர் குமார் யாதவ் ஒரு சிட்டிங் ஒரு ஜட்ஜ். அவர் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பேசுறாரு. அதனால அவர் அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது என்று சொல்லி ஒரு ரெசல்யூஷன் வருது. மாநிலங்களவையில் விவாதிக்கப்படுது. மாநிலங்களவையில் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கை சாத்திடுறாங்க. ஆனால் 4 பேர் கையெழுத்து போடல. நம்ம ஊர்ல இருந்து போனாலுங்க. அவங்க எல்லாரும் ஏ டீமா பி டீமா சி டீமா நீங்க சொல்லுங்க. அதிமுக தான் ஆளுங்க போடல. குளோனிங் தொடர்றது. குளோனிங். ஓ, ஏ டீம் பி டீம்ல குளோனிங். அது இப்போ ஒரு குளோனிங் வந்திருக்குது. தாவேகா இப்போ வந்திருக்குது. அது நியூ வெர்ஷன். அது நியூ வெர்ஷன். ஆமா, ஆக்சுவலா அது அதான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டீம் எல்லாம், அதாவது பெரியாரை விமர்சனம் பண்ணி இங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அம்பேத்கரே எப்படியோ அவங்க டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால பெரியாரை பேசினா தான் முடியும்னு சொன்னா பெரியாரை இவங்க பேச முடியாது. ஏற்கனவே பேசி கேஸ் வாங்கி இப்போ உள்ள போயிருக்காரு நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் 6 மாதங்கள். அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இப்போ வெளியில் இருக்கார் அவர். மொத்தத்தில் பெரியாரை பேனாக்கா தூக்கி பெரியாரை விமர்சனம் செய்தால் நீ தூக்கி வீசப்படுவே என்பதை புரிந்து கொண்டு இப்போ பெரியாரை வேற ஒரு தம்பி கையில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அவர் பெரியார், அம்பேத்கர், அப்புறம் நம்ம இவங்க அஞ்சலை அம்மாள்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கம்யூனிட்டியோட ஓட்டை வாங்கினதுக்காக திடீர்னு அஞ்சலை அம்மா வந்திருக்காங்க. இப்போ தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்கும் போல இருக்கு. ஆனால் பிறந்திருக்காங்க. யாருக்கு? இவருடைய பொலிட்டிக்கல் ஒரு என்னது இந்த பாதைக்கு இவருக்கு தேவைப்படுறாங்க அவங்க. அப்புறம் வேற யாருங்க? காமராஜர், வேலுநாச்சியார் எல்லாரும் வராங்க. அப்படியே லைன்ல வர்றாங்க. உனக்கு தெரியுமா முதல்ல அதில் வேற பாதி வேற அவர் அதிபர் வேற சொந்தம் பண்றது. வேலுநாச்சியார்லாம் எங்கால் நீ ஏன்டா பேசுற? அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த 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 முரண்பாடு, அந்த விவாதம் க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது தேவை முடிஞ்சிடுச்சு. ஆமா, இப்போ ஆமகரி எங்கேயோ போயிட்டாரு போல இருக்காரு. விட்டுருங்க. சாரி, அதிபர் போயிட்டார் அவர். இப்போ இவருக்கு அணில்னு தன்னை பெயர் சுட்டிக்கிட்டாரு. நம்ம சொல்ல அணில்னு தெரியும் தானே உங்களுக்கு. அணில்னு அம்மா கிட்ட போயிட்டு தலைவா படத்தோட டைட்டில் வந்து தலைவாடு இருந்தால் சிக்கல் கிடையாது. டைம் டு லீடா, டைம் டு லீடு. நான் ஒரு லீடர் இருக்கிறேன். அதுக்கு தான் என்ன 120 ஒரு வேலை போட்டாங்க. அம்மா என்பதை தவிர வேற சொல்லால அந்த அம்மாவை அர்ச்சனை பண்ணக்கூடாது என்கிற நிலையில டைம் லீடுன்னு போட்டாக்கா தூக்கி வச்சுட்டாங்க. 2 பேரும் அப்பாவும் பையனும் உட்காந்துருக்க கோலத்தை நீங்க பார்க்கணுமே. ராமனுடைய பாதத்தில் உட்காந்துருக்க ஆஞ்சநேயர் மாதிரி உட்காந்துருந்தாங்க. மொத்தத்தில் அதுல இருந்து விடுவிச்சுட்டாங்க. ஓகே, அது உண்மைது. அப்போ அவங்க சொன்னது என்ன சொன்னா, அணிலாக அதிமுகவுக்கு நாங்கள் இருப்பேன். எலெக்ஷன் முடிஞ்ச ஏற்பாடு சொன்னார் அவரு. நாங்கள் அணிலை போல வேலை செய்தோம். ஓகே, அப்படி இப்ப அணில் அவர் வந்து ஓகே நாங்க எல்லாம் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா, அம்பேத்கர் பெரிய வச்சிருக்கக்கூடிய நீ என்ன செஞ்சிருக்கணும்? அம்பேத்கரும் பெரியாரும் அவங்களோட டார்கெட் எதுவோ அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். பேசல. பேசல. நீ மோடியை பத்தி பேசல. ஒரே எதிரி யாருன்னு சொன்ன? நீ திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரே எதிரின்னு சொன்ன. இல்ல டைரக்டா சொன்னார். திமுக தான் எங்களுக்கு. திமுக தான். ஆமா ஆமா. ஓகே, உனக்கு திமுக ரைட்டு. ஓகே, சில விமர்சனங்கள் இருக்குது ரைட்டு. திராவிட மாடல் பற்றி நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்தேன். அதை தான் அவங்க அதை நடைமுறைப்படுத்துறது அவங்க தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெட்டரானு சொல்லு. நீ என்ன நடைமுறைப்படுத்தின? நீ 1994 94 முத படம். இந்த படம் 1984 முத படம் வெற்றி. அதனால உனக்கு கட்சியோட பெரியும் தமிழக வெற்றி கிழக்குன்னு வச்சுக்கிட்ட தம்பி. நீ இந்த 40 வருஷம் படம் பண்ணி நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ண? தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை போராட்டம் ஆரம்பிச்சு ரஞ்சிதமே இதுதானே. இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன மரபு இருக்குது? என்ன பண்ண நீ? இப்போ கூட இப்போ பாருங்க, எங்க பார்த்தாலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போல
ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமாக கோவாவில் தனி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய் இறங்குறாரு அவர். இதானே நீ உனக்கெல்லாம் திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது? திமுக கட்சியில் சில விமர்சனம் உண்டு, அதுதான் திராவிட மாடலை, அதோட மரபுக்கு அதுதான் சொந்தம். வேற சொல்லு, இது பெட்டர் சொல்லு நீ. அவங்க எழுதி கொடுத்தா அவர் படிச்சிட்டாரு தோழர், பாவம். சரி விடுங்க, நான் அதனால் அப்புறம் பாட்டாக பாடிடுறேன். தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராசர் ஹோர்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராசர் ஹோர்டிங்கு. எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏதோ சம்திங்கு. இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு, பக்கா ஆக்டிங்கு. உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு. இது பெரியாரு சிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு, யாரு சிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர், திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர். தளபதி இந்த கொள்கைய படத்துல ஊதுத்தாரு, படத்துல ஊதுத்தாரு. தளபதி எந்த கொள்கைய படத்துல ஊதுத்தாரு, படத்துல ஊதுத்தாரு. கொட்டப்பட்ட ரோட்டுல முட்டை போரட்டா துண்ணாரு, ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு, போட்டாரு. என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு, திராவிட வரலாறு. என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு, திராவிட வரலாறு. இப்ப பெரியாரு கட் அவுட் தமிழ்நாடு உசாரு, தமிழ்நாடு உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். 4 வர்ணம் நானே படைச்சேன் கீதையில கிருஷ்ணரு, கீதையில கிருஷ்ணரு. 2 1 தான் கம்பி கட்டுறாரு, கம்பி கட்டுறாரு. திராவிடமும் தமிழும் 2 கண்ணுன்னு உருட்டுறாரு, 2 கண்ணுன்னு உருட்டுறாரு. சங்கி சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு, பொது செயலாளரு. சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு, பொது செயலாளரு. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு, விட்டுட்டிய குமாரு. உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு. ஊழல ஒழிப்பேன்னு ஓவர் பில்டப், ஓவர் பில்டப். ஊழல ஒழிப்பேன்னு ஓவர் பில்டப், ஓவர் பில்டப். ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட்டு. திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு, ஊழல்னு கண்டுபிடிப்பு. திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு, ஊழல்னு கண்டுபிடிப்பு. தேர்தல் பத்திர ஊழல கொடுத்துட்டாரு மன்னிப்பு, கொடுத்துட்டாரு மன்னிப்பு. தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு, கொடுத்துட்டாரு மன்னிப்பு. மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். கலரு கலரு சிவப்பு மஞ்சள கலந்து பாரு, காவி வருது சித்தப்பு, காவி வருது சித்தப்பு. உசாரு உசாரு தவேக்கா உசாரு, உசாரு உசாரு தவேக்கா உசாரு. அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி, எங்க போனீங்க சிவகாசி. அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி, எங்க போனீங்க சிவகாசி. ஸ்டெர்லைட் நீட்டு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க பகவதி, என்ன செஞ்சீங்க பகவதி. நீ
ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க பகவதி? என்ன செஞ்சீங்க பகவதி? ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி? தெரியுமாங்க துப்பாக்கி? ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி? தெரியுமாங்க துப்பாக்கி? டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா? தெரியுமா பத்திரி? தெரியுமா பத்திரி? டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா பத்திரி? தெரியுமா பத்திரி? அட முதல்வர் கனவு கிடக்கட்டும், உங்க முதுக பாருங்க போக்கிரி, முதுக பாருங்க போக்கிரி. உசாரு உசாரு தவேக உசாரு, உசாரு உசாரு தவேக உசாரு. இது பெரியாரு சிக்கரு ஒட்டி கமலாலயம் போகும் காரு. பெரியாரு சிக்கரு ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரு உசாரு தவேக உசாரு, உசாரு உசாரு தவேக உசாரு. இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நினைக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். ஆக்சுவலாக தீண்டாமை, சாதி, இது ஆமாம், இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். ஆமாம், இந்த சப்ஜெக்ட்டுங்க, அது சப்ஜெக்டாக தெரியும். சப்ஜெக்ட்டு சீக்கிரமே சப்ஜெக்ட் ஆகிடும். ஏற்கனவே இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு வந்து ஆமக்கறின்னுச்சு, அது பேருந்து உருட்டுனுச்சு. இப்போ சப்ஜெக்ட் ஆக போகுது, சப்ஜெக்ட் ஆகிடுங்க. ஆயிடுச்சு. ஆகிடும். 6% இருந்தாங்க, என்ன சொன்னாங்க டப்புன்னு. ஆனால் எனக்கு ஒரு ராசி உண்டு. அவுட் ஆஃப் ஆனால் எனக்கு ஒரு ராசி உண்டு. நான் யாரை வாயை வச்சு நான் பாடணும், அது சப்ஜெக்ட் ஆகிடும். அது ஏதோ ஒரு ஒரு இது ஏற்கனவே ஒரு பாட்டை பாடினது சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இல்லை அது வந்து ஆக்சுவலாக எனக்கு அது மாதிரி சென்டிமெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிற சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் அது இன்ஆக்டிவாக போயிடும். சும்மா உருட்டுறாங்க. மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? அவர்களை வச்சு செய்கிறதுக்குன்னே நம்ம தோழர்கள் இருக்காங்க. இந்திரகுமார் தேரர் இருக்காரு, மில்டன் பேரலை வேற வந்துட்டாரு, இப்படிலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கவனிச்சுக்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐடி விங்ஸ் இருக்குது, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொல்கிற சப்ஜெக்டில் வேறு சப்ஜெக்டாக இன்ஆக்டிவாக போயிடுவாங்க. விட்டுருக்காங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சாதி தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் என்பது அது எல்லா தளத்திலையும். இப்போது சபரிமலை பற்றி ஒரு பாட்டு நம்ம ஒரு தங்கச்சி பாட்டு இருந்துச்சு. அது என்ன பாட்டுங்க? அது உள்ளே வந்தால் என்னப்பான்னு சொல்லு. இந்த கொடுமை என்னன்னா, கேஸ் ஆக்சுவலாக இந்த பாப்பாவுக்கு தான் விழணும். இது பாடுறது எங்கன்னு சொன்னாக்கா ஆர்ப்போ ஆர்த்தவம் கேரளாவில். இந்த தீட்டு, அதாவது இந்த மென்சஸை தீட்டுன்னு சொன்ன அந்த சமயத்தில், அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதை கையில் எடுத்துக்கொண்டு அலோவ் பண்ணு பெண்களை என்று போராட்டம் நடத்தான். இதில் ஆர்எஸ்எஸ்காரன் தான் குறுக்க வந்து அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் தான் வந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே மேடை போடப்பட்டு அங்கே பாடப்பட்ட பாட்டு முதல்ல அவங்க அந்த இசைவாணி தோழர்கள் வாங்க என்னங்க அப்படி இவ்வளோ பேர் வந்து ஏன்னா எப்படி நான் பாட்டு வர்றது? தொடர் நான் வரவேற்க தவறியது ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் ஓ சுந்தரன் ஐயா தானே? சரி, அவங்கள வரவேற்கிறேன். அதே போல் நம்மளுடைய மனிதநேய மக்கள் கட்சி தோழர்கள் தானே? என்னென்னா முகத்துக்கெல்லாம் நமக்கு அறிமுகமாக என்ன பார்த்தோம். தோழர்களாக வாங்க உட்காருங்க. தோழர் ஒரு 3 பாட்டு பாடி நாங்கள் முடிச்சுக்குவோம். தோழர் முடிச்சுக்குவாங்க. இங்கே முதல்ல வந்து நீலம் பண்பாட்டு மையத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் தான் இசைவாணி பாடினாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க மேலே கேஸ் போடல, எங்கள் மேலே கேஸ் போடல. அதுக்கு பிறகு இப்போ என்னன்னு தெரில, என்ன அவங்களோட அஜெண்டான்னு தெரில, இப்போ கேஸ் போட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல அது. ஆனால் நியாயமாக கேஸ் போட வேண்டியது எங்களை தான். ஏன்னாக்கா அப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த பாட்டு பாடணும். என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் சபரிமலைக்கு வந்தா தீட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன தீட்டு அப்படிங்கிறதுல முக்கியமாக அவர் பிரம்மச்சாரி. அவரோட பிரம்மச்சரியத்தை நீங்கள் கலைச்சிருவீங்க. இந்த அடல்ட் பெண்கள்லாம் வந்தாக்கா பிரம்மச்சரியத்தை கலைச்சிருவீங்கன்னு சொன்னப்போ நாங்கள் இன்ட்ரோ கொடுத்து என்ன பேசுகிறோன்னு சொன்னால், ஏப்பா அவ்வளோ வீக்காப்பா அவங்க கடவுள்னு கேட்டோம். அவரோட பிரம்மச்சரியம், ஒரு அடல்ட் பெண்கள் வந்தாக்கா என்னோட பிரம்மச்சரியம் கலைஞர்னு சொன்னால் ஏன்னா வீக்காக இருக்குது இந்த கடவுள் என்று சொன்னோம். கேஸு நியாயமாக இவங்க மேலே தான் போடணும், இவங்க தான் பாட போகிறாங்க பாருங்கள். அடுத்தது என்னென்ன கேட்டோம்னு சொன்னால், சரி அவர் வந்து பிரம்மச்சாரி போகக்கூடாதுன்னு சொன்னாக்கா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இன்றைக்கி பெண்கள் போயிட்டு தான் இருக்காங்க, இந்து பெண்கள். அவருக்கு இந்த இஷ்யூ கிடையாதா? அப்போ ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடல்ட் பெண்கள்லாம் போகிறாங்க, அதை அலோவ் பண்ணிக்கிறாரு அனுமார் ஆஞ்சநேயர். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் என்ன? இது 2வது கேள்வி. 3வது முக்கியமான கேள்வி, கிருஷ்ணர் இருக்காரு. சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பெண்கள் வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, முதல்ல எங்கள் வீட்டு பெண்கள் வரக்கூடாத ஒரு இடம்னு சொன்னால் அது கிருஷ்ணன் கோயிலுக்கு. ஏன்னா கிருஷ்ணன் யோக்கியம் கிடையாது, அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு தானே? நீ ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய கோயிலுக்கு எங்களோட பெண்களை அனுப்புறது எங்களுக்கு செக்யூர் கிடையாது. நாங்கள் ஃபீல் பண்ணுவோமா இல்லையா?
இதை தான் கேட்டோம். இதை கேட்டு ஒரு பாட்டு பாடினோம். அந்த பாட்டுக்கு இன்னும் கேஸ் இல்லை. கேஸ் வந்தாக்கா இன்னும் நம்ம யூடியூப் சேனல் மேலே வரும், இன்னும் அமைப்பு வரும். என்ன ஒரு சேஞ்சு, முதல்ல அந்த பாட்டை நான் பாடின கேஸு, இப்போ இவங்கெல்லாம் பாட போகிறாங்க, கோரஸ் பாட போகிறாங்க. ஜோராக ஒரு கை தட்டுக்க கேஸ் வாங்குற மாதிரி. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. கடவுளி நாட்டுல பெண்களை தடுக்கிற, கடவுளி நாட்டுல பெண்களை தடுக்கிற. காட்ஸ் ஒன் கண்ட்ரி, லேடிஸ் நோ என்ட்ரி. எந்த நியாயம் பறையும் சேட்டா, எந்த நியாயம் பறையும் சேட்டா சேட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. ஐயப்பன் பிரம்மச்சாரியா வரைக்கும் டவுட்ல, வரைக்கும் டவுட்ல. ஐயப்பன் பிரம்மச்சாரியா வரைக்கும் டவுட்ல, வரைக்கும் டவுட்ல. அமல சாமிய மேல எங்களுக்கும் டவுட்ல, எங்களுக்கும் டவுட்ல. அரச சங்கிக தான் ஆடுதுங்க நடுவுல, அரச சங்கிக தான் ஆடுதுங்க நடுவுல. ஓ மேல டவுட்னா நீ இருந்தக்க வீட்டுல. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. 4 மணிக்கு எழுப்பி விட்டு நானும் உன் கூட விரதம் இருந்து, நானும் உன் கூட விரதம் இருந்து. 4 மணிக்கு எழுப்பி விட்டு நானும் உன் கூட விரதம் இருந்து, நானும் உன் கூட விரதம் இருந்து. விடிய விடிய பஜனை பாட்டு பட்டாளத்துக்கு ஆக்கி போட்டு, பட்டாளத்துக்கு ஆக்கி போட்டு. மகளிர் குழுவில் சீட்டு போட்டு திரும்ப வரைக்கும் விளக்கு போட்டு, திரும்ப வரைக்கும் விளக்கு போட்டு. திங்கிறதெல்லாம் தின்னுபுட்டு மலைக்கு மட்டும் பொம்பளை தீட்டு. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. தாசு மக்கள தனி கிளாஸ் பாருல, தனி கிளாஸ் பாருல. தாசு மக்கள தனி கிளாஸ் பாருல, தனி கிளாஸ் பாருல. மாலை கழுத்துல மட்டன் சுக்கா வாயில, மட்டன் சுக்கா வாயில. மாலை கழுத்துல மட்டன் சுக்கா வாயில, மட்டன் சுக்கா வாயில. சாமி சாமி சரண பீடி சிகரெட் சாமி சரண தப்பில்ல, பீடி சிகரெட் சாமி சரண தப்பில்ல. பீடி சிகரெட் சாமி சரண தப்பில்ல, பீடி சிகரெட் சாமி சரண தப்பில்ல. பொண்டாட்டி வந்தா மட்டும் புளி அடிக்குமா காட்டுல. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா, எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா. மராப்பு போட்டதற்கு மார்பை அறுத்த நாடு, மார்பை அறுத்த நாடு. மராப்பு போட்டதற்கு மார்பை அறுத்த நாடு, மார்பை அறுத்த நாடு. மார்பை மறைப்பதற்கு முல்லை வரி போட்ட நாடு, முல்லை வரி போட்ட நாடு. நாயர் குல பெண்களை நம்பூதிரிகள் சிதைத்த நாடு, சிதைத்த நாடு. நாயர் குல பெண்களை நம்பூதிரிகள் சிதைத்த நாடு, நம்பூதிரிகள் சிதைத்த நாடு. இது கடவுளின் சொந்த நாடு, தொடருது சாபக்கேடு. சாதியின் பெயரால் கடைபிடிக்கப்படுகின்ற தீண்டாமை மட்டும் கிடையாது, வெறுப்பு, ஒரு மனிதனையே தீண்டத்தகாதவனாக பார்க்கின்ற ஒரு மனநிலை இந்த சமூகத்தின் ஒரு பொது உளவியலாக இருக்கிறது. அது இந்த காவி சிந்தனை இஸ்லாமியர்களை. 2002 பில்கிஸ் பானோ தன்னுடைய 3வது குழந்தையை காலை பிடிச்சு தரையில் ஓங்கி அடித்து மூளை சிதறி மரித்து போனது அந்த குழந்தை. நிறை மாத கர்ப்பிணி அந்த குழந்தை பிறந்து இருக்குது. தன்னுடைய சகோதரிகள் கண்ணுக்கு எதிர பாலியல் வல்லுறவுக்கு, அதாவது ரேப், கற்பழிப்பு செய்யப்பட்டாங்க. அதற்கு வழக்கு ஒரு 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க அந்த குற்றவாளிகள். அதுக்கு பிறகு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும். ஆனால் குஜராத் நீதிமன்றம் என்ன வழக்கம் சொன்னிச்சுனாக்கா, அந்த குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க பிலாங்ஸ் டு பிராமின், அவங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்க குற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த சட்டத்தின் பார்வை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், சட்டம் ஏன் எரிக்கப்பட்டது மொத்த கான்ஸ்டியூஷனையோ அல்லது மொத்த அரசமைப்பு சட்டத்தை அல்ல, தீண்டாமையை உறுதிப்படுத்துகின்ற சாதி ஏற்றத்தாழ்வை ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் என்கிற பெயரில் இந்த பார்ஷியாலிட்டியை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த பிரிவுகள் தான் 13A, 13(2), 25, 26(2), 368, 372 இதை தான் கொடுத்துறாரு தந்தை பெரியார் 10,000 பேர் கொண்டு. இந்த குஜராத் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னாக்கா, அவங்க பிராமின் என்பதால் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க என்று சொன்னது. அதற்கு எதிராக அப்பீல், இது வேறு மாதிரியே போகுது. அது இது இப்போ அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது இதை அவங்க சொல்லி வராங்க. அப்படியே
அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆனாக்கா அல்லது விலை கொடுத்து வாங்கினாக்கா மொத்த சட்டமும் மாற்றப்படும். என்ன சட்டமாக அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற வகையில் ஒரு அதிபர் ஆட்சி, மாநிலங்களில் உரிமை இருக்காது, முதல்வர் இருக்க மாட்டார், சட்டமன்றம் எதுவும் இருக்காது. அதே போல் இப்போ ஒன்று இப்போ புகுத்துறாங்க. அது என்ன, விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. 18 வயசுக்குள்ளே 18 வயசு தாண்டக்கூடாது. 18 வயசில் உனக்கு லோன் தரும், 1 லட்சம் 2 லட்சம், அப்பா தொழில் தான் செய்யணும். இப்படி குலக்கல்வி குலத்தொழில் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவன் சொன்னால் அறிவிச்சாங்கல்ல, அது ஏதோ ஒரு இதில் வாரணாசியில் ஒரு 5 பார்ப்பனர்கள் சேர்ந்து திங்க் டாங்னு சொல்லி அறிவிச்சாங்கல்ல, நாங்கள் முழு பலத்தை பெற்றால் மறுஸ்மிருதி தான் கான்ஸ்டிடியூஷன் சொன்னான்ல, அதை நோக்கி போகும். அது அந்த 2002 பில்கிஸ் பானு, அதேபோல் 1998 நினைக்கிறேன் அந்த குஜராத் இது இந்த ரத யாத்திரை நடத்தப்பட்டது, அத்வானி ரத யாத்திரை. அதானே நாடு முழுக்க கலவரம் எங்கே பார்த்தாலும். அப்போ நாங்கள் பாடின பாட்டை நாங்கள் நிச்சயமாக இது வெறும் சாதி தீண்டாமைக்கு எதிராக மட்டும் இல்லை, ஒரு மனிதனையே வெறுக்கத்தக்கவனாக சித்தரித்து அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். இன்ன வரைக்கும் உமர் காலத்து உள்ள இருக்காரு. ஒரு செய்தி சேகரிக்க போன சித்தி கப்பான் ஒரு பத்திரிகையாளரை சங்கிலி போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. இதை கொடுமையை பற்றி பேசணும். இதுவும் தீண்டாமை, சாதி கொடுமை. இதற்கு எதிராக களமாடுவதற்கு போராடுவதற்கு தந்தை பெரியார் இல்லை. இதை யார் செய்யறது? நம்ம தான் செஞ்சாகணும். கருப்பும் சிவப்பும் நீலமும் கலந்து தான் செஞ்சாகணும். காவிக்கு எதிராக தொடரலை. சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சொல்லிது உன்னால் முடியுமா? சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சொல்லிது உன்னால் முடியுமா? நீ உண்டு ஒதுங்கும் விலங்கினமா, இல்லை கண்டும் காணாத கல்லினமா, கண்டும் காணாத கல்லினமா. சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா. ஓடி வந்தனரே உயிர் பிழைக்க, இடம் தேடி வந்தனர் உடல் நடுநடுங்க, தூரத்தி வந்தது கும்பல் ஒன்று, ஊரில் இருக்க வைத்தார் அடைக்கலம் என்று. தேடிய கும்பல் நுழைந்ததடா, மூடிய கதவு திறந்ததடா, அடைக்கலம் தந்த கைகளல்ல அது ஆட்காட்டிகளின் கைகளடா. துரோகமடா கோடும் துரோகமடா, தூக்கத்தில் கொன்ற துரோகமடா, கொடுத்த சோறும் செரிக்கு முன்னே கூடலை அறுத்த துரோகமடா. துரோகிகள் மதம்தான் உன்மதமா, நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா. இது இந்துக்களின் விருப்பமா? இது அழைத்து சோறும் போட்டு அடைக்கலம் கொடுத்து உறங்கிய நேரத்தில் கழுத்து அறுத்த இந்த நடவடிக்கையை செய்தார்களே அந்த இந்துக்களின் ஒரு சிலர். அது ஒட்டுமொத்த இந்துக்களின் விருப்பமா? இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற எல்லா அட்ராசிட்டி தாக்குதலும் ஒட்டுமொத்த இந்துக்களின் விருப்பமா? இந்த மனசாட்சியை தொடுகின்ற வகையில் அந்த பாட்டு எழுதப்பட்டது. இப்பொழுது நம்ம எழுச்சிகரமான பாடல் பாடுவதை விட தோழலே மனதை தொடுகின்ற பாட்டு. சாய்பாபா இறந்தார். எதற்காக? இந்துத்துவாவை பற்றி எழுதினார், பேசினார் கவிதையாக. அதே போல இந்துத்துவம் மட்டும் இல்லை, தன்னுடைய நண்பர்கள் அம்பானி அதானிக்காக பழங்குடி மக்களை விரட்டிவிட்டு அந்த நிலத்தை பிடுங்கி கொடுக்கின்ற முயற்சியில் பழங்குடிக்கு ஆதரவாக இருந்தார் சாய்பாபா. அவர் பேராசிரியர். பழங்குடிகள் பொதுவாக போராடுறாங்கன்னு சொன்னாக்கா நம்மெல்லாம் போராடுறப்ப கையில் கொடி வச்சுருப்போம், பழங்குடிகள் கையில் தடி வச்சுருப்பாங்க. அது இயல்பு. அது தடியை வைத்திருந்ததால் மாவோயிஸ்டுகள், அவர்களுக்கு துணையாக அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டதால் அவர் மாவோயிஸ்டுகள். இப்படி 16 பேர் PK-16 கொஞ்சம் பேர் இறந்து பிணமாக வந்தார்கள், உள்ளே பிணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி நிலைமை? இந்துத்துவாக்கு எதிராக ஒரு சரியான போராட்டத்தை நாடு முழுக்க நடத்தல. அதை நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். எழுச்சி சும்மா எழுச்சியை உருவாக்குற பாடல் அல்ல. அந்த எழுச்சி என்பது நம்முடைய செயலற்ற தன்மையை தொடுவதாக, நம்மை சுய பரிசீலனை செய்வதாக இருக்க வேண்டும். அப்படிதான் பாடணும். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வரவராம் மருத்துவ காரணத்துக்காக அவர் பிணையில் வெளியில் வந்தார். அவர் எமர்ஜென்சி பீரியட் 1970 அவர் அந்த நேரத்தில் மக்களின் மனநிலையை வெளிப்படுத்துகின்ற கவிதை வரி. குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை குற்றவாளியாக்கி ஆட்டம் போடும் பொழுது, அநீதி இழைக்கும் போது செவியிருந்தும் கேட்காதவர்களாக, வாயிருந்து ஊமையாக இருக்கக்கூடிய நீங்களும் குற்றவாளிகளே என்கிற அந்த கவிதையை நாங்கள் பாடலாக எழுதினோம். குற்றம் குற்றம் அதிகாரத்தில்
அமர்ந்து கொண்டு கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வேட்டையாடுது, மக்களை வேட்டையாடுது, வேட்டையாடுது, மக்களை வேட்டையாடுது. இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால், இதை கண்டும் காணாமல் விலகி நின்றால் குற்றம், அதுவும் குற்றம், நம் குற்றம். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு. உண்மையை தேடி தந்தவர் சிறையில், உண்மை உரிமையை தேடி தந்தவர் சிறையில், உண்மையை தேடி சென்றவர் சிறையில். கல்வியில் காவியை எதிர்த்தவர் சிறையில், கவிதையால் கண் திறந்தவர் சிறையில். சாதியை சமர் புரிந்தவர் சிறையில், மோடியை மோதி நின்ற பெண் சிறையில். கவிதையும் உரிமையும் சிறையில் இருக்க, காவி மதவெறி சுதந்திரமாய் திரிய. இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றால், இதை கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றால் குற்றம், அதுவும் குற்றம், நம் குற்றம். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடுங்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு. நம்மை போல வாழ்வதற்கு அவர்களுக்கும் விருப்பம் உண்டு, அவர்களுக்கும் விருப்பம் உண்டு. வேண்டாம் என ஒதுங்கி செல்ல அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு, அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதை மறுத்தார்கள், அதை எதிர்த்தார்கள், பணிய மறுத்தார்கள். அதிகாரத்தின் வலிமை அறிந்தும் எதிர்த்தார்கள், தம்மை கொடுத்தார்கள். இன்று அவர்கள், நாளை நீங்கள். எதிர்க்க வேண்டும் தொடர்களே. டெல்லி விவசாயிகள் போல கொடுமையான சட்டத்துக்கு எதிராக அவர்கள் 2வது முறையாக மறுபடியும் அணிதிரள்கிறார்கள். அதே போல ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர்கள் சுடப்பட்ட பிறகும் கூட மறுபடியும் ஆய்வு என்கிற வகையில் திறக்க வரும் பொழுது அதற்கு எதிராக துணிச்சலோடு இழப்புக்கு பிறகு என்ன பண்ணிடுவேன் என்று அவர்கள் தன் துணிவை வரவழைத்துக் கொண்டு முன்னின்றார்கள். இந்த துணிச்சல் வேண்டும். இது ஒரு உழைக்கும் வர்க்கம் என்கிற வகையில் நமக்கு வேண்டியது. தந்தை பெரியார் அந்த துணிவைத்தான் தந்தார். அவர் அந்த துணிவைத்தான் தந்தார்கள் அவர்கள். இதோ எழுதப்பட்டிருக்குது, இவர்கள் அந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இறந்த பொழுது, நான் சொன்னது அந்த திரும்ப நினைவுபடுத்துகிறேன், அந்த வாளாடி பெரியசாமி உன்னை விடுவிச்சாக்க அந்த பையன், தோழர்கள் புதுசாக வந்துட்டு சொல்கிறேன், தெரியும் உங்களுக்கு, இந்த நினைவுபடுத்துகிறேன். அந்த பையன் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையில் வைக்கப்படுறான். ஆளுநர் வந்து உன்னை விடுவிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் எந்த போராட்டம் பண்ணக்கூடாது, ஓகேவா என்று கேட்கும் பொழுது, என்னை விடுவீங்கள், ஆனால் மீண்டும் நான் அந்த சட்டத்தை கொளுத்து விட்டு மீண்டும் சிறைக்கு வருவேன் என்று சொன்ன அந்த துணிச்சல் வேண்டும். எத்தனை முறை அடக்குமுறை, எத்தனை கூண்டுகள் இதயத்தில் பாய்ந்தாலும் கூட லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் இருக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் தொடர் உங்கள்கிட்ட. நாங்கள் இருப்போம், நீங்களும் இருக்க வேண்டும். இல்லைன்னா முடியாது, எதையும் நம்ம சாதிக்க முடியாது. கொடுமையான சட்டங்கள் வந்து ஒன்று இருக்கின்றது. இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்போ சிஆர்பிசி கிடையாது, ஐபிசி கிடையாது, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்கிற பெயரில், அது இந்தியோ என்னமோ வச்சுக்கணும், மிக கொடுமையானது. அது ஆர்கனைஸ்டு கிரைம் என்கிற பெயரில் ஏற்கனவே வந்து ராபரி, அதே போல் ஸ்நாட்சிங், அப்புறம் வந்து எக்ஸ்டார்ஷன்னா மிரட்டி பணம் பறித்தல், அப்புறம் சைபர் கிரைமு, இதோட கூடவே இந்த எக்கனாமிக்கல் அஃபென்சஸ், அதாவது பொருளாதார குற்றங்கள். ஒரு சாம்சங்கில் தொழிலாளி போராட முடியாது, எக்கனாமிக்கல் அஃபென்சஸ் சொல்லிட்டு 111, 112 5 ஆண்டு சிறை, ஒன்றும் பண்ண முடியாது. சட்டங்கள் வளைக்கின்றது ஒரே வழி, அதற்கு எதிராக துணிச்சலோடு போராடுவது. எத்தனை பேரை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் கிரைம் ஒரு 10 பேர் இருந்தால், இதே ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், 10,000 பேர் ஹிட் அண்ட் ரன் என்று சொல்லக்கூடிய இந்த வாகன சட்டத்துக்கு எதிராக வடநாட்டு தொழிலாளர்களும் வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் போராடினாங்க. மோடி தோல்வியுற்று அந்த சட்டத்தை 10 ஆண்டு சிறை என்பதை கட்டளை பண்ணி 5 ஆண்டு என்பதாக குறைத்தார்கள். முடியும், ஒன்று சேர்ந்தால் முடியும். பயப்படாதே பயப்படாதே. நான் இந்த பாட்டோட முடித்துக் கொள்கிறேன்.
பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே உன்னை போலே எண்ணுகின்ற மக்கள் கூட்டம் நாடு முழுதும் ஒரு நாள் பெரும் தீயாய் மாறும் சட்டம் எதிர்த்த போராட்டம் கூட்டும் சட்டம் எதிர்த்த போராட்டம் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே ஒற்றுமைதான் நம் ஆயுதம் ஒற்றுமைதான் நம் ஆயுதம் அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம் நிச்சயம் நெருங்கும் நிச்சயம் ஒற்றுமைதான் நம் ஆயுதம் அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம் அது நிச்சயம் நெருங்கும் நிச்சயம் மக்கள் சக்திக்கு ஈடில்லை கூடும் சட்டங்களை குழி தோண்டி புதைக்கும் புது சட்டங்களை குழி தோண்டி புதைக்கும் காலனி சட்டத்தை நீக்குவதாக போலீசுக்கு அதிகாரம் போலீசுக்கு அதிகாரம் அந்நிய மொழியை ஒதுக்குவதாக சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம் சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம் இது அரசமைப்புக்கே எதிரானது தொடங்கிடு உரிமை போராட்டம் தொடங்கிடு உரிமை போராட்டம் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே அரசை விமர்சனம் செய்வது குடிமக்களின் உரிமை குடிமக்களின் உரிமை அதை தேச துரோகமாய் மாற்றி மரண தண்டனை விதிக்கும் கொடுமை மரண தண்டனை விதிக்கும் கொடுமை குற்றத்தை உறுதி செய்யாமலே சொத்தைய பறிக்கும் கொடும் சட்டம் சொத்தை பறிக்கும் கொடும் சட்டம் பட்டினி போராட்டம் கூட குற்றம் என்கிற காவி சட்டம் குற்றம் என்கிற காவி சட்டம் இது ஹிட்லர் முசோலினி ரத்தத்தின் ரத்தம் மக்கள் யுத்தம் அகற்றும் காவி பித்தம் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறை கண்டு அஞ்சிடாதே விசாரணை செய்யாமலே பல வருடம் சிறை வைக்கும் உபா சட்டம் மரணம் சிறை வைக்கும் உபா சட்டம் இந்த சிறப்பு சட்டமே புது சட்டமாய் மக்கள் எவரையும் சிறை வைக்கும் மக்கள் எவரையும் சிறை வைக்கும் அரசை எதிர்த்தாலே பயங்கரவாதம் ஆர்ப்பாட்டம் செய்தாலே பயங்கரவாதம் ஆர்ப்பாட்டம் செய்தாலே பயங்கரவாதம் போலீஸ் கஸ்டடி 15 நாட்கள் லாக்கப் கொலைகள் இயல்பாகும் லாக்கப் கொலைகள் இயல்பாகும் இனி தீர்ப்பு எழுதும் அதிகாரம் காவல் நிலையத்தின் கை மாறும் காவல் நிலையத்தின் கை மாறும் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே 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 சிறையை கண்டு அஞ்சிடாதே பாசிசத்தை எதிர்த்து போரிடும் உலகின் மீது நம்பிக்கை வை உலகின் மீது நம்பிக்கை வை மாறாது என்ற மாநிலங்களும் மாற்றம் தந்ததை மனதில் வை மாற்றம் தந்ததை மனதில் வை விசாரணைக்கு எடுத்து சென்றால் வீட்டு வாசலை போர்க்களமாக்கு வீட்டு வாசலை ஒரு நிஜமாக்கு விசாரணைக்கு எடுத்து சென்றால் வீட்டு வாசலை போர்க்களமாக்கு வீட்டு வாசலை போர்க்களமாக்கு கஸ்டடிக்கு அழைத்து சென்றால் காவல் நிலையத்தை வீடாய் மாற்று காவல் நிலையத்தை வீடாய் மாற்று பேரிடர் உன் எதிர் வந்தாலும் பெருமலையாய் மாறி எதிர்த்து நில்லு பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே அஞ்சிடாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம் சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம் கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம் சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம் சேர்த்திடுவோம் வா நமது கரம் சேர்த்திடுவோம் வா நமது கரம் காவி பாசிசமே போ இது பெரியாறு நிலம் கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம் சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம் கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம் சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம் வர்ணம் சாதி மனசாத்திரம் வர்ணம் சாத்திரம் வர்ணம் சாதி
குலம் கோத்திரம் குலகோத்திரம் வேதம் நீதி மனுசாத்திரம் மனுசாத்திரம் புராணம் இதிகாசம் போங்கட வெங்காயம் இதிகாசம் போங்கட வெங்காயம் சுயமரியாதை தன்மானம் இதுதான் எங்கள் தேசம் இதுதான் எங்கள் தேசம்